ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 அரசர்கள் 2ஆம் புத்தகத்துக்கான தெளிவுகளை விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்ற பகுதியில் 16ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்தோம். இதில் யூதா அரசன் ஆகாசு பற்றி நாம் பார்த்தோம். இப்பொழுது 17ஆம் அதிகாரத்துக்குள் நுழைய இருக்கின்றோம். இதற்கான தெளிவுகளை விளக்கங்களை நமக்கு தர இருக்கின்றவர் அருட்பணியாளர் ரேமன் ஜோசப் அவர்கள். நாம் வரவேற்போம். தந்தையே வணக்கம். வணக்கம். இன்றைய நாளில் நாம் அரசர்கள் 2ஆம் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தை துவங்க இருக்கின்றோம். இதில் என்ன செய்தி சொல்லப்படுகிறது தந்தையே? வழக்கம் போல நாம் ஒவ்வொரு அதிகாரத்தையும் சிறு சிறு பகுதிகளாக பிரிப்பதுண்டு. அந்த அடிப்படையில் இந்த 17ஆம் அதிகாரம் நம்ம ஏற்கனவே சொன்ன பெரும் பகுதி, அதாவது வடநாடு தென்னாடு என்று இரண்டும் இணைந்த பகுதிகள் இந்த அரசர்கள் 2ஆம் புத்தகத்தில் இடம்பெறுகிறது. இது ஏறக்குறைய 17 அதிகாரங்கள். முதல் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரை 2 அரசுகளும், வடநாடு தென்னாடு, இஸ்ரேல் அதே மாதிரி யூதா, இந்த 2 நாடுகளும் இணைந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. சில சமயங்களில் 2 நாடுகளையும் இணைத்து ஒரு அதிகாரம் இருக்கும். சில சமயங்களில் வடநாடு மட்டும் தனித்த ஒரு அதிகாரம் இருக்கும். சில சமயங்களில் தென்னாடு மட்டும் தனித்த ஒரு அதிகாரம் இருக்கும். இப்படி நாம் 17 அதிகாரங்களிலும் படிப்படியாக பார்த்தோம். இதில் இன்னொரு ஒரு பகுதி என்னவென்றால், எலியா எலிசா இந்த 2 இறைவாக்கினர்களுடைய கதை பாரம்பரியம். குறிப்பாக எலியா கதை பாரம்பரியம் 2ஆம் அதிகாரத்திலே முடிந்துவிடும், முதல் 2 அதிகாரங்களில். எலிசா பாரம்பரியம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் வரை வரும், இந்த 17 அதிகாரங்களில். ஆக இப்படி இந்த அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. 18ஆம் அதிகாரத்திலிருந்து இறுதி வரை 25ஆம் அதிகாரம் வரை முழுக்க தென்னாட்டு மரபை பற்றி மட்டும்தான் பேசும். என்றால் இந்த அதிகாரத்தோடு 17ஆம் அதிகாரத்தோடு வடநாடு முழுமையாக அசீரியர்களுக்கு அடிமைப்பட்டு போகிறது. அசீரியர்கள் வடநாட்டு மக்களை அல்லது இஸ்ராயல் மக்களை நாடு கடத்துகிறார்கள். எனவே இந்த 17ஆம் அதிகாரத்தோடு அந்த முதல் பகுதியும் 18லிருந்து 25 வரை 2ஆம் பகுதி. இப்போ இந்த 17ஆம் அதிகாரம் இறுதி அதிகாரம், இந்த முதல் பகுதியினுடைய இறுதி அதிகாரம். இதில் நாம் 5 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் பிரிவு ஏற்கனவே நம்முடைய தமிழ் விவிலியத்தில் இருக்கிறது. இஸ்ரேல் அரசன் ஒசேயா, 17ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வரை. அதன் பிறகு 2வது பகுதி சமாரியாவுடைய வீழ்ச்சி. அந்த வீழ்ச்சி என்பது ஒரு நீண்ட பகுதி போல் இருக்கிறது. ஆனால் நம்மை பொறுத்த மட்டில் அதை ஒரு சிறிய பகுதியாக பிரிக்கலாம். சமாரியாவின் வீழ்ச்சி என்ற தலைப்பில் பல செய்திகள் இருக்கிறது. அதில் வீழ்ச்சியை மட்டும் எடுத்துக்கொண்டோம் என்றால் 5, 6 2 வசனங்கள் தான். எனவே 2வது பகுதியாகிய சமாரியான் வீழ்ச்சியில் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும். அதன் பிறகு 6ஆம் 7ஆம் வசனத்திலிருந்து சமாரியாவினுடைய வீழ்ச்சிக்கான காரணங்கள் அடுக்கி வைக்கப்படுகின்றன. அது 23 வசனம் வரை போகிறது. சமாரியாவினுடைய வீழ்ச்சி இந்த 3வது பகுதி. எதுக்காக சமாரியா வீழ்ந்தது, அதுக்கான காரணங்கள் என்ன? இந்த 2 அரசுகள் புத்தகம் நமக்கு 5 காரணங்களை பட்டியலிடுகிறது. இதற்கான காரணங்களை அது ஒவ்வொன்றையுமே தனித்தனியாகவே நாம் பார்க்கலாம். எனவே 3வது பகுதியான சமாரியன் வீழ்ச்சிக்கான காரணம் 7ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை. அதில் முதல் பகுதி எகிப்திடமிருந்து இஸ்ராயல் மக்களை மீட்ட யாவேக்கு எதிராக பாவம் செய்தார்கள். இதுதான் முதல் காரணம். அது 7ஆம் வசனம்தான். 2வது காரணம் வேற்றினத்தாரின் விதிமுறைகளை பழக்க வழக்கங்களை பின்பற்றினார்கள். இதுவும் ஒரு வசனம் தான், 8ஆம் வசனம்.
7ஆம் வசனம் ஒரு காரணம் சொல்லுகிறது, 8ஆம் வசனம் இன்னொரு காரணம் சொல்லுகிறது. எகிப்தியரிடமிருந்து இஸ்ராயல் மக்களை யாவே மீட்டதை அவர்கள் மறந்து பாவம் செய்தார்கள். 2வது, வேற்றினத்தாரின் விதிமுறைகளையும் பழக்க வழக்கங்களையும் அவர்கள் பின்பற்றினார்கள். 3வது காரணம் 9 முதல் 12. என்ன காரணம் என்றால் சிலை வழிபாடு. இவர்கள் சிலை வழிபாடை முன்னிறுத்தினார்கள் என்பது. 4வது காரணம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை. 4வது காரணம் என்னன்னா, யாவேயின் எச்சரிக்கையை அவர்கள் உதறி தள்ளினார்கள். ஏற்கனவே யாவே இவர்களை எச்சரிக்கிறார். அந்த எச்சரிக்கையை அவர்கள் உதறி தள்ளுகிறார்கள். இறுதியாக 5வது காரணம் 16லிருந்து 23 முடிய. என்ன காரணம் என்றால், யாவே எச்சரிக்கையை மட்டும் உதறி தள்ளவில்லை, யாவையே உதறி தள்ளினார்கள். எனவே இந்த 5 காரணங்கள் இங்கே சுட்டி காட்டப்படுகின்றன. இந்த 5 காரணங்கள் அடங்கிய பகுதி தான் நான் சொன்ன 3ஆம் பகுதி, சமாரியான் வீழ்ச்சிக்கான காரணங்கள், 7 முதல் 23. அதன் பிறகு 4வது பகுதி, அசீரியர் இஸ்ரேலில் குடியமர்த்தப்படல். அசீரியர்கள் என்ன பண்ணுறாங்க, அசீரிய பேரரசன் அசீரியர்களை இஸ்ரேல் நாட்டில் குடியமர்த்துகிறான். அந்த பகுதி 17ஆம் அதிகாரம் 24லிருந்து 28 முடிய. 29லிருந்து கடைசி வசனம் வரை, அதாவது 41ஆம் வசனம் வரை, வேற்றினத்தார் சமயம் வடநாட்டில் அல்லது இஸ்ராயல் நாட்டில் வேரூன்றல். 29லிருந்து 41 முடிய வேற்றினத்தார் சமயம் இஸ்ரேல் நாட்டில் வேரூன்றல். இந்த அடிப்படையில் இப்போ நாம் ஒவ்வொரு பகுதியையும் பார்ப்போம். ஒட்டுமொத்தமாக 5 பகுதிகள். குறிப்பாக இந்த 3வது பகுதியில் 5 பகுதிகள் இருக்கிறது, 5 பிரிவுகள் இருக்கிறது. எல்லாமே காரணங்கள், 5 காரணங்கள். இப்போ முதல் பகுதியில் பார்ப்போம். இஸ்ரேலின் அரசர் உசேயா, அது தான் கடைசி அரசர். எனவே இவரை பற்றிய செய்தி 4 வசனங்கள் இடம்பெறுகிறது. வழக்கம் போல இந்த தென்னாட்டு மரபுகள் எல்லாமே வடநாட்டு மரபை பற்றி சொல்லுகின்ற போது செய்திகளை குறைத்தே பேசும். ஒன்று, அவர்களுக்கு செய்தி தெரியாது. 2வது, அவர்கள் செய்தியை அறிந்து கொள்வதற்கு முக்கியத்துவம் காட்டவில்லை. 3வது, வடநாடு இந்த எழுதுகின்ற போதெல்லாம் வடநாடாகவே இல்லை, அது அடிமைப்பட்டு போய்விட்டது அசிரியாவுக்கு. அதனால் அவங்களுக்கு அந்த வாய்ப்புகளும் குறைவு. இந்த அடிப்படையில் இருந்ததுனால தான் நம்ம வடநாட்டு மன்னர்களை பற்றி அதிகமான செய்திகள், யார் யார் யூதா நாட்டோடு தொடர்பில் இருந்தார்களோ அவர்களை பற்றி மட்டும்தான் செய்திகள் அதிகமாக இருக்கும். மற்றவர்களை பற்றி செய்திகள் இருக்காது. ஒரு பத்தியிலேயே அவர்களை பற்றிய வரலாறு எல்லாமே முடிந்துவிடும். அந்த அடிப்படையில் தான் இப்போ ஒவ்வொரு மன்னராக பார்க்குறோம். கடைசி மன்னன் இவர் அடிப்படையில் 20வது மன்னன், வடநாட்டினுடைய 20வது மன்னன் இஸ்ரேல் அரசன் உசேயா. இவரை பொறுத்த மட்டில் எத்தனாவது குடும்பம் என்றால் 9வது குடும்பம். அதாவது முதல் குடும்பம் என்பது 1ஆம் எரபவாம், அவரும் அவருடைய மகன் நாதாப்பும். 2வது குடும்பம் என்பது பாசாவும் அவருடைய மகன் ஏலாவும். 1வது எப்ராயிம் குலத்தைச் சேர்ந்தவர். பாசா என்கிறவர் இசாக்கா குலத்தைச் சேர்ந்தவர். அதன் பிறகு சிம்ரி. இந்த சிம்ரி அவர் மட்டும் தனித்து வந்தவர். அவர் எப்ராயிம் குடும்பத்தைச் சேர்ந்தவர், குலத்தைச் சேர்ந்தவர். அவருடைய குடும்பம் சிம்ரி குடும்பம். அதன் பிறகு டிப்னியை பொறுத்த மட்டில் அவரும் எப்ராயிம் என்று சொல்லுவார்கள். சிலர் இசாக்கார் என்றும் சொல்லுவார்கள். இதில் இன்னொரு செய்தியும் இருக்கிறது. இந்த டிப்னியும் ஓம்ரியும் சகோதரர்கள் அப்படிங்கிற கருத்தும் இருக்கிறது. ஏன்னா இந்த 2 பேரும் ஒரே காலகட்டத்தில் இஸ்ராயலை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். டிப்னி ஒரு பகுதியும் ஓம்ரி ஒரு பகுதியும். அதனால் ஓம்ரி தான் அதிகமான பகுதி. ஓம்ரியைத்தான் எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். டிப்னியை ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் டிப்னியும் ஏறக்குறைய 5 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார். ஓம்ரி ஏறக்குறைய 9 ஆண்டுகள் அல்லது 8 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார் ஓம்ரி. இந்த ஓம்ரியினுடைய குடும்பம் தான் ஒரு நீண்ட குடும்பம். ஏறக்குறைய 4 அரசர்கள். இசக்கார்
அல்லது எப்ராயிம் என்று சொல்லலாம். ஏன்னால் டிப்னியும் அதே மாதிரி இசாக்கார் எப்ராயிம். அதற்கு பிறகு ஏகுனுடைய குடும்பம். இது 5வது குடும்பம், ஏகு குடும்பம். அதில் நமக்கு ஏற்கனவே தெரியும் 4 தலைமுறைகள். இது இசாக்கார் அல்லது மனாசே குலமாக இருக்கலாம் என்று சொல்லுவார்கள். ஏகு குடும்பம், இது 5வது குடும்பம். 6வது குடும்பம் ஷலூம். ஷலூம் என்ன குலத்தை சேர்ந்தவர் என்று தெரியாது. அவர் 6வது குடும்பம். 7வது குடும்பம் மனகேம் பெக்காயா. இந்த மனகேம் பெக்காயா காத் குடும்பம், காத்து பாரம்பரியம் அல்லது காத்து குலம் என்று சொல்லுவார்கள். 7வது குடும்பம். 8வது குடும்பம் பெக்கா. பெக்கா குடும்பமும் ஏறக்குறைய காத்து அல்லது ரூபன். 2 பேருமே 2 கோத்திரங்களும் அல்லது குலங்களுமே யோர்தானுக்கு அக்கறை பகுதி. அதனால் இதில் ஏதாவது ஒன்று என்றால் இந்த இவர் வாழ்ந்த பகுதி கிளையாத்தை ஒட்டி வருகின்ற பகுதி. அதனால் காத்தாக இருக்கலாம் அல்லது ரூபனாக இருக்கலாம் என்று சொல்லுவார்கள் பெக்காவை. அதன் பிறகு 9வது குடும்பம் ஒசேயா. இந்த ஒசேயா தான் இறுதி மன்னன். அவர் எப்ராயிம் குலத்தை சேர்ந்தவன். இப்படி ஒரு குடும்பத்துக்கு மட்டும் குலம் இல்லை, அந்த குலத்தை பற்றிய தெளிவு இல்லை. அவர் ஷலூம். 9 குடும்பங்கள் இங்கே இருந்திருக்கிறது. அடிப்படையில் தென்னாட்டை பார்த்தோம் என்றால் ஒரே குடும்பம், தாவீது குடும்பம். ஆனால் வடநாட்டில் 9 குடும்பங்கள் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக எத்தனை கோத்திரங்கள் அல்லது குலங்கள் என்றால் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு குலம் என்று சொல்லலாம். ஒரு சிலர் மட்டும் எப்ராயிம் குலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார். எனவே எப்ராயிம் குலம் தான் அதிகம். அதன் பிறகு இசாக்காருக்கு அடுத்து மனாசே, காத்து என்று 4-5 குலங்களை சார்ந்தவர்கள் தான் அடிப்படையில். காத்து, ரூபன், எப்ராயிம், மனாசே, இசாக்கார், இந்த 5 குடும்பங்கள் தான், 5 கோத்திரங்கள் தான் அடிப்படையில். இந்த 10 கோத்திரங்களில் 5 கோத்திரங்கள் மட்டும்தான் அரசர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக நம்முடைய கணக்கு பிரகாரம் 10 அரசர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த 9 குடும்பங்களிலும் 5 கோத்திரங்களிலும் ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு 922 722 வரை ஒட்டுமொத்தமாக 20 அரசர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அந்த 20வது அரசர் தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிற ஒசேயா என்கிற அரசர். இவர் யாரை கொலை செய்துவிட்டு அரசராகிறார்? ஏற்கனவே ஆட்சி செய்த பெக்காவை கொலை செய்கிறார். பெக்கா அசிரியர்களால் கொல்லப்படவில்லை, ரேட்சின் தான் அசிரியர்களால் கொலை செய்யப்படுகிறார். ஆனால் பெக்கா ஒசேயா என்கிற அரசனால் கொலை செய்யப்படுகிறார். ஏனென்றால் ரேசினும் பெக்காவும் ஏறக்குறைய சமகாலத்திலே இருக்கிறார்கள். எப்பொழுது அசீரியர்கள் சிரியர்களை முறியடித்தார்களோ, தமஸ்கை ஒன்றுமில்லாமல் ஆக்கினார்களோ, அப்பொழுது யாருக்கும் ஆபத்து விடுகிறது? வடநாட்டில் இருக்கிற இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற பெக்காவுக்கும் ஆபத்து வருகிறது. நிச்சயமாக அசீரியர்களுடைய கையும் இதில் இருந்திருக்க வேண்டும். இருந்தாலும் அதை செய்து முடிக்கிறவர் யாருன்னா இப்பொழுது அரசராக இருக்கிற ஒசேயா. எனவே இவர் இவருடைய செய்திகள் தான் இந்த 17ஆம் அதிகாரம் 1 to 4 வரை இருக்கிறது. யூதா அரசன் ஆகாஸ் ஆட்சி ஏற்ற 12ஆம் ஆண்டில் ஏலாவின் மகன் உசேயா சமாரியாவில் அரசனாகி இஸ்ரேல் மீது 9 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். இதில் 9 ஆண்டுகள் ஆட்சி செய்தான் என்பது மாற்று கருத்து இல்லை. ஏன்னால் இவன் 732 கொலை செய்தது பெக்காவை கொலை செய்துவிட்டு ஏறக்குறைய 723 வரை ஆட்சி செய்தான். 723. அதனால் 9 ஆண்டுகள் என்பது சரியான கணக்கு. ஆனால் யூதா அரசன் ஆகாசு ஆட்சி பொறுப்பேற்ற ஆண்டு 45, 745. அப்போ ஆட்சி பொறுப்பேற்ற
12ஆம் ஆண்டு என்றால் ஏறக்குறைய 32, 732. அப்போ சரியான ஆண்டு கணக்கு. எனவே இங்கே ஆண்டு கணக்கு எல்லாமே சரியாக வருகிறது. 12 ஆண்டுகள் ஆகாஷ் ஆட்சி பொறுப்பேற்றது. இப்போ 45லேருந்து 12ஆம் என்றால் ஏறக்குறைய 732 என்கிற கணக்கு. அப்போ தான் ஆட்சி பொறுப்பேற்கிறார். 9 ஆண்டுகள் தான் ஆட்சி செய்தார். இந்த 9 ஆண்டுகள் என்பது ஏறக்குறைய 723. அந்த கணக்கில் நாம் பார்த்தோம் என்றால் இந்த ஆண்டு கணக்கு மிகச் சரியாக இந்த ஒசேயாவுக்கு வருகிறது. தொடர்ந்து 2ஆம் வசனம். அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தான், ஆயினும் முன்பிருந்த இஸ்ரேலின் அரசர்களைப் போல் அவன் அவ்வளவு தீயவனாக இல்லை. அதாவது ஒரு அரசனை தீயவன் இல்லை என்று வடநாட்டு அரசர்களை தென்னாட்டு பாரம்பரியம் சொல்லுகிறது என்றால் அது இவன் தான், ஒசேயா தான். கொலை செய்ததை கூட அவர்கள் தீமை என்று சொல்லவில்லை. என்றால் ஒசேயா பெக்காவை கொலை செய்தான். அதனால் பெக்கா ஏறக்குறைய தென்னாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பேராபத்தை கொண்டு வந்தவன். எருசலேமை முற்றுகையிட்டவன் ரேசினோடு சேர்ந்து. அதனால தான் அந்த தென்னாட்டு அரசர்கள் அல்லது தென்னாட்டில் இருந்தவர்கள் இந்த வடநாட்டில் தங்களுடைய நகருக்கு தீவினையை கொண்டு வந்த பெக்காவை கொன்றவனை நல்லவன் என்று சொல்லுகிறார்கள். அவன் நல்லவனோ கெட்டவனோ, ஆனால் எங்களுக்கு நல்ல இந்த காரணத்தை செயலை செய்திருக்கிறான். எங்கள் நாட்டையே எங்களுடைய ஊரையே முற்றுகையிட்டவன், எருசலேமை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். அந்த முற்றுகையிட்டவனை யாரு கொண்டிருக்கிறார்? ஒசேயா கொண்டிருக்கிறான். அதனால் அவன் தீயன செய்தா கூட இருந்தாலும் மற்றவர்களைப் போல அவன் தீயவன் அல்ல, நல்லவன் என்கிற உத்தரவாதம் இங்கே கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த தென்னாட்டிலிருந்து இந்த புத்தகத்தை எழுதுகிற அந்த இணைச்சட்ட ஆசிரியர்கள் ஒசேயாவை பொறுத்த மட்டில் அவனுக்கு நல்ல சான்றிதழ் கொடுக்கிறார்கள். இவன் மற்றவர்களைப் போல தீயவனாக இல்லை என்கிற அந்த சான்றிதழ். 3ஆம் வசனம். அசிரிய மன்னன் சல்மனாசேர் அவருக்கு எதிராய் படையெடுத்து வரவே ஒசேயா அவனுக்கு அடிபணிந்து கப்பம் செலுத்தி வந்தான். இப்போ அடுத்த அசிரிய பேரரசன் வந்துவிட்டான். ஏற்கனவே சொல்லப்பட்ட அரசனாகிய திக்லத் பிளேசர், 3ஆம் திக்லத் பிளேசர். அவன் 745 727 வரை ஆட்சி செய்தான். 18 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். இந்த 18 ஆண்டுகளுக்கு பிறகு இவனே ஏறக்குறைய பல நாடுகளை, சிரியாவை முழுவதுமாக அழிச்சிட்டான். இப்போ இவனுடைய பார்வை எங்கே திரும்புது? இஸ்ராயலை நோக்கி. நிச்சயமாக இஸ்ராயலில் பெரும்பகுதியை அவன் பிடித்திருக்க வேண்டும். ஆனால் திடீரென்று அவனுடைய இறப்பு நிகழ்கிறது. உடனே அவனுக்கு அடுத்த அரசன் வருகிறான். அவன் பேர் சல்மனேசர். இந்த சல்மனேசர் இவன் 5ஆம் சல்மனேசர். 3ஆம் திக்லத் பிளேசர், சல்மனேசர் 5ஆம் சல்மனேசர். இவனும் திக்லத் பிளேசருக்கு சலைத்தவன் அல்ல. 5 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு என்றால் ஏறக்குறைய வடநாட்டையே, இஸ்ராயல் நாட்டையே முழுவதுமாக அவன் சூறையாடி விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ஏறக்குறைய பெரும்பகுதிகளை அவன் பிடித்து விட்டான். அந்த அடிப்படையில் தான் ஒசேயா அவனுக்கு அடிபணிந்து கப்பம் செலுத்தி வந்தான். கப்பம் செலுத்துகிற அரசனும் அடிமையான அரசன் தான். அதாவது என்ன நடக்கலை அப்படின்னா, இந்த நாட்டு மக்கள் எல்லாம் நாடு கடத்தப்படவில்லை. நாம் தொடக்கத்திலேருந்து சொல்லி கொண்டு இருக்கிறோம். அசிரியர்களும் பாபிலோனியர்களும் இந்த படையெடுப்பிலே ஒரு புதிய யுக்தியை பயன்படுத்துகிறார்கள். என்ன யுக்தினா, மக்களை எல்லாம் நாடு கடத்துவது. நாடு கடத்தல் என்பதை விட 2 பேரையும் வெவ்வேறாக மாற்றுவது. வடநாட்டிலிருந்து, அதாவது அசிரியாவிலிருந்து கொஞ்சம் பேரை கொண்டாந்து வடநாட்டில் வைக்கிறது. வடநாட்டில் இருக்கிறவங்கள இந்த அசிரியாவிலேருந்து யாரை எடுத்தாங்களோ அந்த பகுதியில் கொண்டு போய் அமர்த்துவது, குடியமர்த்துவது. இதுதான் அவர்கள் செய்த செயல். அதுவும் 1000 பேர் 2000 பேர் லட்சக்கணக்கான மக்களை இடம்பெயரச் செய்தார்கள்.
அவர்களுடைய ஆணிவேரையை கழட்டி எடுத்து இன்னொரு இடத்துல போய் ஊன்றுவது. அது வந்து மிக கொடுமையானது. எப்படி வந்து ஒரு செடியை வந்து பிடுங்கி இன்னொரு இடத்துல போய் ஊன்றோமோ, அந்த ஊனுங்கிற இடத்துல வந்து அதனுடைய சூழல், அதில் தண்ணீர், அந்த மண் வளம் எல்லாத்தையும் பொறுத்து இருக்குது அதனுடைய வளர்ச்சி. ஒரு இடத்தில் இருக்கின்ற மக்களை வந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் தூக்கி வைக்கிறோம்னா அது எளிதான காரியம் அல்ல. அது மிகப்பெரிய பாதிப்பையும் அவர்களுக்கு ஏற்படுத்தும். அந்த செயலைத்தான் யார் செஞ்சது? அசீரியர்கள் செய்தார்கள். பாபிலோனியர்களும் அதை தொடர்ந்து செய்தார்கள். அதற்கு பிறகு இந்த நாடு கடத்தலாம் இல்லை. இந்த பாபிலோனியர்களும் அசீரியர்களும் தான் நாடு கடத்தினார்கள். மற்ற இனங்கள் நாடு கடத்தல் என்பதை விட சிறைப்பிடித்து கைதிகளாக கொண்டு சென்றார்கள். அவர்களை அடிமை வியாபாரத்திற்கு விற்றார்கள். என்றால் ஒரு படையெடுப்பு என்றால் அவ்வளவு எளிதல்ல. ஒவ்வொரு படையெடுப்புக்கும் அவங்க செலவழிக்கணும். அதுதான் கப்பம் கட்டுறது. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், ஒவ்வொரு அரசனும் எவ்வளவு பணம் பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுத்தார்கள் என்று. யோவாசு அள்ளி கொடுத்தான். அதன் பிறகு யோவாசுக்கு பிறகு அமர்ச்சியை அள்ளி கொடுத்தான். அதன் பிறகு ஆகாசு அள்ளி கொடுத்தான். ஆகாசு அள்ளி கொடுத்த பிறகும் இவன் ஒவ்வொரு ஆண்டும் கப்பம் கட்ட வேண்டியிருந்தது. 45 715 வரை அந்த 30 ஆண்டுகளும் அவன் வந்து கப்பம் கட்டி கொண்டே இருந்தான். யாருக்கு? அசீரியர்களுக்கு. வரலாற்றிலே அவனை பற்றி சொல்லுவார்கள், ஆகாசை பற்றி சொல்லுவார்கள், அவன் வந்து ஒரு கூண்டு கிளி. அதாவது நாடை வந்து அசிரியன் பிடிச்சிட்டு போகல, நாட்டு மக்களை நாடு கடத்தலை. ஆனால் அவனுடைய நாட்டுக்குள்ளே அவன் எப்படி இருந்தான்? கூண்டு கிளியாகத்தான் இருந்தான். ஒரு அடிமை போல. அடிமைதான். கூண்டு கிளி அடிமை தானே. அது வெளியில் பறக்க முடியாது. கிளி வந்து வெளியே பறக்க முடியாது, கூண்டுக்குள்ளே கிடக்கணும். இது வந்து நாடே அவனுக்கு வந்து கூண்டாக இருக்கிறது, சிறைக்கூடமாக இருக்கிறது. அதுதான் இதனுடைய பொருள். ஆகாசனுடைய நிலை வரலாற்றை பொறுத்த மட்டில் அப்படி தான் பேசப்படுகிறது. அவன் வந்து நாட்டை வந்து அசிரியன் அடித்து வழக்கமாக நடக்கிற அழிவுகள் எல்லாம் இருந்தது. ஒரு நகரத்தை அசிரிய மன்னன் பிடிக்கிறான் என்றால் நகரம் அழிந்துவிடும். திக்லித் பேஸாக இருந்தாலும் சரி, அல்லது சல்மனசார் 5ஆம் சல்மனசார் இருந்தாலும் சரி, அதன் பிறகு வந்த சர்கோன் 2ஆம் சர்கோனாக இருந்தாலும் எல்லாரும், அதன் பிறகு வந்த செனாகரிப்பாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் எந்தெந்த பகுதிக்கு போனாலும் அத்தனை நகரங்களையும் அழித்தொழித்தார்கள். இதே மாதிரி இந்த அழிவுகள் இருக்கும். அப்படி இருந்தும் மற்ற நாடுகளுக்கு நேர்ந்த நிலை வந்து யாருக்கு நேரவில்லை? தென்னாட்டுக்கு நேரவில்லை. அவர்களுடைய நாட்டுக்குள்ளே இருக்கலாம், கூண்டு கிளி போல. அந்த நிலையில்தான் இந்த ஆகாசி இருந்தான். இந்த ஒசேயாவும் அதே போல தான் ஆயிருக்கிறான். வடநாட்டில் யாருக்கு அவன் கப்பம் கட்ட வேண்டியிருந்தது? அசிரியனுக்கு. இப்போ வந்து இருக்கிறவன் 3ஆம் தெக்லத்பிலேஸ் இறந்த பிறகு 5ஆம் சல்மனசார், அவனுக்கு இவன் கப்பம் கட்ட வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து, ஆனால் இடையில் ஒசேயா எகிப்திய மன்னனான சோ என்பவரிடம் உதவி கேட்டு தூதனுப்பியதோடு அசிரியாவுக்கு ஆண்டுதோறும் செலுத்தி வந்த கப்பத்தையும் நிறுத்தி கொண்டான். இதே மாதிரி பிற்காலத்தில் தென்னாட்டில் நடக்கும். நம்ம பார்ப்போம், எசேக்கியா அரசன் செய்வான். அதே மாதிரி என்ன பண்ணுறான்? இந்த சோ என்கிற எகிப்திய மன்னனினுடைய உதவியோடு எப்பெல்லாம் இந்த நாடுகள் எகிப்தை சார்ந்து போகிறதோ அப்போ இந்த நாடுகளுக்கு கொஞ்சம் வலிமை வரும். என்றால் எகிப்து என்பது ஒரு பெரும் படை கொண்ட நாடு, அதுவும் பாதுகாப்போடு இருக்கிற நாடு. எகிப்தே ஆப்பிரிக்காவை சார்ந்ததாக இருக்கிறது. அதுவும் யார் வந்தாலும் செங்கடலை கடந்து தான் வர முடியும். கடல் வந்து அவங்களுக்கு பெரிய அரணாக இருக்கிறது. கடல் மட்டுமில்லை, கடலை ஒட்டி அந்த 2 கடலும், செங்கடலுக்கும் மத்திய தரைக்கடலுக்கும் இருக்கிற அந்த சதுப்பு நிலங்கள், அந்த சதுப்பு நிலங்களும் மிகப்பெரிய பாதுகாப்பு அவங்களுக்கு. சதுப்பு நிலங்கள்லாம் படைகள் வர முடியாது. கோடை காலத்தில் மட்டும்தான் அந்த பகுதிகளை கடக்க முடியும். குளிர்காலத்தில் அந்த சதுப்பு நிலங்கள் வழியாக யாருமே உள்ளே நுழைய முடியாது. சதுப்பு நிலங்கள் அப்படியே ஈரமாக இருப்பதனால எல்லாரும் கீழே போயிடுவாங்க.
எத்தனை படைகள் வந்தாலும் எல்லாம் கீழே போயிடும், கடக்க முடியாது. அவங்களுக்கு ஒரே வழி இந்த கடல் வழி பகுதி. அந்த கடல் வழி பகுதி என்றால் வியா மாரிஸ் என்று அழைக்கப்படுகிற அந்த கடல் வழி, அலெக்சாண்ட்ரியாவிலிருந்து கடற்கரையோரம் வருகின்ற அந்த பாதை மட்டும்தான். அதான் வழக்கமாக பயன்படுத்தப்பட்ட பாதை. ஆனால் அதில் பூராமே ஒரு எகிப்தியர்களுடைய படை ஏறக்குறைய ஒவ்வொரு 200 மீட்டர் 100 மீட்டருக்கு இடையிலையும் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கும். அவர் எளிதாலாம் அந்த பாதை வழியாக வர முடியாது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. முற்றுகை என்றாலே நீ சரணடையணும், உன்னை நான் சிறைபிடிப்பேன். இப்போ 2 வெவ்வேறு மொழிகள் பேசணும், 2 வெவ்வேறு கலாச்சாரம், 2 வெவ்வேறு சமயம், எல்லாமே அடிப்படையில் வெவ்வேறு.